பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாத்தானின் மீது வெற்றியை தந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ, அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி உயிர்ப்பித்து அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே, ஓ ஹல்லேலூயா, தம்மை விசுவாசிக்கிறவரிடத்தில் காண்பிக்கும்படிக்கு, ஹல்லேலூயா, அந்த மகா மேன்மையான வல்லமையை தேவன் நமக்கு தந்தருளி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஓ, நன்றி ஆண்டவரே. ஓ, அந்த உன்னதத்தின் வல்லமையினால் பலனால் நிரப்புகிறவரே, இந்த கால வேளையில எங்கள் சபையில நீர் ஆண்டவரை எழுந்தருளி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. என்றென்றும் உம்மை ஆராதிக்கும்படியாக, என்றென்றும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, ஓ, நீர் எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மையே சேவிப்போம். ஓ எஸ், கரங்களை தட்டி உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இன்றும் உயிரோடு இருக்கிறார், நம்மை என்றென்றும் நடத்துவார். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட வருகிறவராயிருக்கிறீர். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் எங்களோடு இருக்கிறவரே, நீர் வாழ்க. மகிமை உமக்கு, கனம் உமக்கு அப்பா. உம்மையே வாழ்நாளிலும் பணிந்து கொள்ளும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் உட்காரலாம். ஒரு விசை கூட ஈஸ்டர் வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த நாளிலே முதல் முறையாக இந்த ஆராதனைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறவர்கள் இருந்தால் தயவாக எழுந்து நிற்கும்படி கேட்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடி கர்த்தருடைய பிள்ளைகள் எழுந்து நிற்கும்படி கேட்கிறோம். பர்த்டே வெள்ளிக்கிழமை அது சொல்லப்படவில்லை. இன்றைக்கு ஆராதனை இருந்ததினால் வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வியாழக்கிழமை உள்ளவர்கள் எழுந்து நிற்கலாம். அதுபோல திருமண நாள், வெட்டிங் டே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலவெளியிலே சர் வில்லியம் அவர்கள் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளைக்காய் நன்றியுடைமை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த ஆராதனை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். உமது மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவும்படியாய் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே புதிதாக வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே ஏதோ நாங்கள் வந்தோம் என்பது அல்ல ஆண்டவரே, அவர்கள் இங்கு வந்தது உம்முடைய பர்பஸாக இருக்கிறபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை தெரிந்து அழைத்து கொண்டு வந்தது நிமித்தமாய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு இந்த பிள்ளைகள் இந்த இடத்தில் கடந்து வந்தார்களோ அந்த நோக்கம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிரச்சனைகளோடு பாடுகளோடு இந்த இடத்துல கடந்து வந்திருப்பார்களானால் அந்த பிரச்சனைகளிலிருந்தும் பாடுகளிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கி தேவன் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்ய போற கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் அவிதமா செய்யறபடியா ஸ்தோத்திரம். அது போல ஆண்டவரே இந்த நாளிலும் பிறந்த நாள் காண்கிற, இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில தேவன் ஆண்டவரே ஒரு வருடத்தை கூட்டி தந்து அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் உம்மை நோக்கி பார்த்த நிமித்தம் அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிற வண்ணம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த இடத்துல உம்மை நோக்கி எழுந்து நின்று ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியா நிற்கிற இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடம் ஆண்டவரே அவர்கள் கடந்த வருடத்தை காட்டிலும் ஆண்டவரே இதுவரை காணாத ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்புகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உன்னதத்தின் ஆசீர்வாதங்களாலும் பூமியின் ஆசீர்வாதங்களாலும் தேவன் நிரப்ப போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அவிதமாய் செய்தபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது போல ஆண்டவரே திருமண நாளை நினைவு கூறுகிற இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில தேவன் ஆண்டவரே இந்த வருடத்தை கூட்டி தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களும் ஆண்டவரே உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆண்டவரே குடும்பமாக உம் நாமத்தை மேன்மைப்படுத்த தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் கிருபையாக சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வருடம் ஆண்டவரே அவர்களுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாக இருக்கு. தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அவருடைய வாழ்க்கையில அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வாய்க்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். தேவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவாய் அமருங்கள். இப்பொழுதும் ஒரு பாடல் பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று நாம் காணிக்கைகளை நாம் ஏறெடுப்போம். Hello. Okay, hi. We are going to sing a song. Before we're going to sing a song, the song is themed around 3 words: be in time. Days are telling fast that the die will soon be cast, and the fatal line be passed. Be in time, be in time, be in time. While the voice of Jesus calls you, be in time. If in sin you longer wait, you may find no open gate, and your cry be just too late. Will soon decay, youth and beauty pass away. Oh, you have no long to stay. Be in time. While God's Spirit bids you come, sinner, do not longer roam, lest you seal your hopeless doom. Be in time. Be in time. Be in time. While the voice of Jesus calls you, be in time. If in sin you longer wait, you may find no open gate, and your cry be just too late. Be in time. Time is gliding swiftly by, death and child
soul in hell be lost. Be in time. Be in time. Be in time. While the voice of Jesus calls you, be in time. If in sin you long await, you may find no open gate. And you cry, be just too late. Be in time. Sinner, heed the warning voice. Make the Lord your final choice. Then all heaven will rejoice. Be in time. Come from darkness into light. Come, let Jesus make you right. Come, receive His life tonight. Be in time. Be in time. Be in time. While the voice of Jesus calls you, be in time. If in sin you long await, you may find no open gate. And your cry be just too late. Be in time. தேவனுடைய சுத்த காணிக்கைக்காக சௌர் கிறிஸ்டோபர் அவர்கள் ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். உம்முடைய கிருபை பெரியதப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மரித்து உயிரோடு எழுந்ததினாலே சாத்தானை ஜெயித்து கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே சாத்தானை ஜெயிக்க எங்களுக்கும் அதிகாரத்தை தந்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் அடிமைகளாய் இனி இராதபடி கர்த்தாவே எங்களை சுயாதீனர்களாய் மாற்றினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உம்முடைய அன்பிற்காக இரக்கத்திற்காக நன்றி கர்த்தாவே. நல்ல ஒரு ஆராதனையிலே நாங்கள் ஆண்டவரே சந்தோஷத்தோடு கலந்து கொள்ள எங்களுக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறபடினால் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நாங்களும் ஆண்டவரே காணிக்கைகளை படைக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இப்பொழுதும் ஏறெடுக்கப்பட்ட இந்த காணிக்கைகளை ஆண்டவரே நீர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை அறியாத பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய நல்ல செய்தி உம்முடைய சுவிசேஷம் சென்றடைய இது பயன்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் நீர் வைத்திருக்கிறபடியினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி. யாராகிலும் கர்த்தாவே இங்கே ஆண்டவரே பண கஷ்டத்தோடு வேளையிலே பிரச்சனையோடு இருப்பார்கள், ஆனால் கர்த்தாவே அவர்களை அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் உற்சாகமாய் உமக்காக நாங்கள் கொடுக்க எங்களையும் நாங்கள் ஆண்டவரே உமது சமூகத்தில் அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நீர் செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலை உமது கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை கடந்து வந்துள்ள மற்றும் வெப்கேம் மூலமாக இந்த ஆராதனை கண்டுகொண்டுள்ள அனைவருக்கும் மீண்டுமாக அசம்பிளி ஆஃப் காட் சார்ஜா தமிழ் சபின் சார்பாக ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவன் ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில அறிவிப்புகள். திங்கள் மாலை ஆராதனை, அதாவது நாளை நடைபெறும் ஆராதனை இந்த வாரம் மட்டும் நடைபெறாது. அடுத்த வார காலை ஆராதனையிலே சகோதரர் சிர்ஜித் ஆப்ராம் அவர்கள் பாடல்களுடன் தேவ வார்த்தையை நமத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த வார ஆராதனை மாதத்தின் முதல் வார ஆராதனையாக இருப்பதினாலே ஆராதனை இறுதியிலே கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கப்படும். அடுத்த வார காலை ஆராதனை முடிந்ததும் 11 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை வொர்ஷிப் சென்டரில் 11 மணிக்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே ஞானஸ்நானம் எடுக்க இருக்கும் பிள்ளைகள் நீங்கள் ஆயத்தமாக மாற்று வஸ்திரங்களுடன் நீங்கள் கடந்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று அனைவருக்கும் காலை உணவு உங்களுடைய கரங்களிலே எடுத்து செல்லும்படி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. சகோதரர்கள் பின்பக்க கதவு வழியாகவும் சகோதரிகள் சைட்கேட்டோடாக பிள்ளைகளுக்கும் நீங்கள் வாங்கிச் செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுதும் ஸ்கூலுக்கு மீண்டுமாக ரீஓப்பன் பண்ண இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மீண்டுமாக ஸ்கூலுக்கு செல்ல இருக்கும் பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் எழுந்து நின்றுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து அனுப்ப விரும்புகிறோம். அவ்வாறே
சில பிள்ளைகள் நம்முடைய சபையிலிருந்து இந்தியாவுக்கு படிக்க கடந்து செல்கிறார்கள். அவர்கள் எழுதினீர்கள். தேவன் தாமே இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கத்தக்கதாக விசேஷ ஞானத்தினாலும் கிருபையினாலும் கர்த்தருக்கு பயப்பட பயத்திலும் பிள்ளைகள் வளரத்தக்கதாகவும் இவர்களுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் காணத்தக்கதாக விசேஷித்த ஞானத்தினால் கிருபையினால் நிறைக்கத்தக்கதாக சகோதரி டேவிட் அவர்கள் நம்ம ஜெபத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள். டேவிட். நேற்றும் இன்றும் என்றும் மாறாயிருக்கும் உள்ள தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி கர்த்தாவே. இந்த அதிகாலை வேளையிலே தேவாதி தேவனுடைய உயிர்த்தெழுதல் ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தாவே உம்மை புகழ்ந்து பாடவும் கர்த்தாவே மகிமையை விளங்கிக் கொள்ளவும் கொடுத்த கிருபைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. நன்றி 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 கர்த்தாவே. இப்போது கர்த்தாவே எங்கள் சபையிலே எழுந்து நிற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று உம்முடைய வாக்குத்தத்தத்தினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறோம் அப்பா. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் பிள்ளைகளுக்கு இம்மட்டும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து கர்த்தாவே நல்ல படிப்பிலே வளரவும் கர்த்தர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி 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 இயேசுவே. இப்போதும் பிள்ளைகள் விடுமுறை முடிந்து கர்த்தாவே மறுபடியும் ஸ்கூலுக்கு போகும்போது என் தேவனுடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு இருந்து ஐயா இவர்களும் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகள் என்று மற்ற பிள்ளைகள் கண்டு இவர்களை மற்றவர்கள் ஃபாலோ பண்ண கர்த்தர் வழிவாசல்கள் திறக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. ஸ்கூல்களிலே எங்கள் பிள்ளைகளை விசேஷித்த பிள்ளைகளாக வைக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நன்றி நன்றி இயேசுவே. இப்பொழுது கர்த்தாவே இங்கு படித்துவிட்டு இந்தியாவில் படிக்க செல்லும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறோம் கர்த்தாவே. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் தேவன் போகும் இடங்களில் பிள்ளைகளுக்கு வேண்டிய தூதர்களை கட்டளையிட்டு கர்த்தாவே உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக வாழவும் தேவன் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல சிநேகிதர்களை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எந்த விதத்திலும் பிள்ளைகளும் உம்மை விட்டு பிரியாதபடி என் தேவாதி தேவனை அப்பா உமக்கு பயப்படுகிற பயத்திலே வாலிப நாட்களிலும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே வளர பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விசேஷத்த ஞானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யாராருக்கு எந்த காலேஜிலும் இடங்கள் ஸ்கூல்களிலும் வைத்திருக்கிற இடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகள் போகும் இடங்களிலே நல்ல சிநேகிதர்களை கொடுத்து கர்த்தாவே நல்ல பழக்கம் வழக்கம் உள்ள பிள்ளைகளோடு சேர்ந்து எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவை உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மனிதர் கண்களில் தயவு கிடைக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. போகிற பிள்ளைகள் காலேஜிலும் ஸ்கூல்களிலும் அப்பா எல்லா தேவைகளையும் என் தேவன் சந்திக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். போகும் இடங்களிலே அநேக பிள்ளைகளை உம்முடைய மந்தைக்குள் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரை நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் ஐயா. தேவனுடைய பிரசன்னமும் தயவும் கிருபையும் ஞானமும் பிள்ளைகளோடு தங்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அப்படியாவதாக. தொடர்ந்து செய்திக்காக நாம் ஜெபிப்போம். ஜலத்தாப்பனே, இந்த அருமையான அந்த ஆசைக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் காலை நேரத்துக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கத்தக்கதாக இந்த காலை நம்முடைய சமூகத்தில் மீண்டும் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி. இவ்வளவு செய்து கொடுக்கும் தாசனை திருத்தத்துக்குள் மறைத்துக் கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து நிறுத்திடுமா ஜெபிக்கிறோம். சகல துதிக நமக்கு செலுத்துறோம். எல்லாம் வல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. இப்பொழுதும் வாய்ஸ் ஆஃப் ஜயன் உடைய ஸ்தாபகர் பாஸ்டர் அருள் அவர்கள் தேவார்த்தை நாமத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார்.